Hi friends, this is Manoj and welcome back. So இன்னைக்கு வீடியோலயும் IQOO இந்த ஃபேண்டாஸ்டிக்கான செல் ஃபோன் ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். This is a performance beast as well as camera beast. So எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். First வந்து வழக்கம் போல unboxing பண்ணிடலாம். So this is the box IQOO special BMW edition. So box ஓபன் பண்ணீங்கன்னா you can see the phone itself. செம்ம பிரீமியமா இருக்கு இந்த ஃபோன். ஓரமா வச்சலாம். அதுக்கு அப்புறம் BMW கார் பிரிண்ட் பண்ண ஒரு அட்டை கொடுத்திருக்காங்க. இது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா you have the SIM ejector pin. Heart shapeல நல்ல அழகான ஒரு பின் கொடுத்திருக்காங்க. Then you have the quick start guide and warranty guide. அதுக்கப்புறம் இந்த டிபிக்கல் சாஃப்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து சொரசொரணும் வெளியில வந்து வலுவலுன்னு இருக்கக்கூடிய அந்த நார்மலான டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் தான். அதுக்கப்புறம் யூ ஹேவ் தி 120 வாட் பிக் சைஸ்ட் சார்ஜர். அண்ட் முக்கியமான விஷயம் இதோட அவுட்புட் வந்து டைப் சி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இன் தி பாக்ஸ். அண்ட் தீஸ் ஆர் தி பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஓகே, இப்போ டிசைன் பத்தி பார்க்கலாம். இந்த செல்போனை வந்து ஃபர்ஸ்ட் என் கையில எடுத்தோம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த செல்போன் வந்து செம்ம பிரீமியமா இருக்குதுங்க. போன நீங்க வெளியே எடுத்து போன் பேசுனீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கிளாசி ஒயிட் பேக் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒயிட்டையுமே கொஞ்சம் உத்து பாருங்களேன், நல்ல பளபளன்னு ஒரு பால் வெள்ளை மாதிரி ஒரு ஒயிட்டை கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான ஒரு ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம பிரீமியமா இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த BMW ட்ரை கலர் சிக்னேச்சர் பிரிண்ட்டை பாருங்களேன். இது உண்மையிலே பிரிண்டா இல்ல டிசைனோட வந்து அமால்கமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டி பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்போன் வந்து ரொம்ப பல்கியா மொந்தையா குண்டா இருக்குது. ஏன்னா வெயிட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 203 கிராம்ஸ் இருக்குது, which is on the heavier side. அண்ட் இந்த செல்போன் ரொம்ப வலுவலுன்னு இருக்கிறனால கை நழுவி கீழே விழுகிறதுக்கு சான்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பெட்டர் யூஸ் வித் தி சாஃப்ட் கேஸ். அண்ட் இந்த செல்போனோட பேக் பேனல் வந்து எக்கச்சக்கமா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணும். பட் இந்த செல்போன் வந்து வெள்ளை கலர்ல இருக்கிறனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தெரியறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடுல போர்சலின் enabled glass back panel வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம ஐபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான். அண்ட் டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் பத்தி IQOO எதுவுமே சொல்லல. நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பா கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. மேபி சொல்றதுக்கு மறந்துருக்கலாம். அண்ட் ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டா அலுமினியம் மெட்டலால மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த செல்போன் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. IP68 வாங்கல, which is slightly disappointing. Ports and controls இந்த செல்போனோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயா விட்டுருக்காங்க, which is really good. And right side of the phone you have the power on off button. அதுக்கு மேல வந்து வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல you have the SIM tray. இத ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் ட்ரே தான் வரும். இதுல உங்களால ரெண்டு SIM கார்டு மட்டும் தான் போட முடியுமே தவிர மெமரி வந்து எக்ஸ்பாண்டே பண்ண முடியாது. Then you can see the mic. Then you have the speaker unit. This is a stereo speaker system. இதுக்கு ஜோடியான மைக் வந்து மேல இருக்கக்கூடிய ஏர் பீஸ் தான் ஹைபிரிட் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. டெடிகேட்டடா செகண்டரி ஸ்பீக்கர் வந்து கிடையாது. And இந்த ஸ்பீக்கரையுமே பாருங்களேன், it is barely noticeable. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. And topல you can see the speaker cutout. This is not a dedicated speaker by the way. Then you have the noise cancellation microphone. And last you can see the IR blaster. ஓகே, இப்போ ஹார்ட்வேர் பத்தி பார்க்கலாம். இந்த செல்போன்ல Snapdragon 8 Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி ரீசன்ட் Snapdragon ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 3.3 GHz. அதாவது சிங்கிள் கோர் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி வந்து up to 3.3 GHz வரைக்கும் போகுது, which is blazingly fast. And this is a 4 nanometer chip. RAM வந்து LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. and ROM வந்து UFS 4.0 வந்து கொடுத்திருக்காங்க. so RAM, ROM and processor மூணுத்தையும் வந்து நீங்க கம்பைன் பண்ணி பார்க்கும்போது this is a performance beast அப்படின்னு சொல்லலாம். also gaming beast னு சொல்லலாம். இந்த செல்போன்ல நீங்க ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே சர்வ சாதாரணமா விளையாடலாம். அதே மாதிரி நீங்க ப்ரொஃபஷனல் ஆன்லைன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த செல்போன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஹை இன்டென்சிவ் டாஸ்க் எல்லாமே இந்த செல்போன் வந்து சர்வ சாதாரணமா ஹேண்டில் பண்ணுச்சு. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா ஹேண்டில் பண்ணுச்சு. நான் வந்து 16GB RAM and 512GB ROM வேரியன்ட் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 12GB RAM and 256GB ROM வேரியன்ட் வந்து மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டுத்துக்கும் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 5000 ரூபீஸ் வந்து டிஃபரன்ஸ் வருது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், RAM எக்ஸ்பான்ஷன் வந்து 16GB கொடுத்திருக்காங்க. so 16GB plus 16GB 32GB of virtual RAM வந்து உங்களுக்கு கிடைக்கும், which is again crazy. இப்போ உங்களுக்காக ஒரு கேம் விளையாண்டு காட்டுறேன், பாருங்க. And coming to the network and connectivity, இந்த chip அதாவது Snapdragon 8 Gen 3 வந்து ஆல்மோஸ்ட் எல்லா 5G பேண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுது. and Wi-Fi வந்து டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 7 வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Bluetooth வந்து டாப் ஆஃப் தி லைன் 5.4 வந்து கொடுத்திருக்காங்க, which is crazy. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? and இந்த chip வந்து ஒரு full fledged NFC வந்து சப்போர்ட் பண்ணுது, IR blaster வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் ஒரு ஆல் மட்டும் மிஸ்ஸிங், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், which is the FM radio. ஆக்சுவலா இப்ப இருக்க எந்த செல்போனுமே வந்து FM radio கொடுக்கறதே இல்ல. but whatever இந்த செல்போன்லயும் கிடையாது. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஆள் ஒருத்தர் வர போறாரு. அது யாருன்னு உங்களுக்கு
உங்களுக்கே தெரியும், which is the display. IQ இந்த செல்போன் டிஸ்பிளேவை வேற லெவல் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. படம் பார்க்கிறதுக்குலாம் வேற லெவல் இருக்கு. இப்போ நான் வரிசையா ஸ்பெக்க சொல்லிட்டே வரேன், நீங்களே கேளுங்களேன். இந்த செல்போன்ல 6.78 inches Full HD Plus massive AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. And this is a 10-bit panel. அதனால நீங்க 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸ் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். And இந்த ஸ்கிரீன் HDR10+ சப்போர்ட் பண்றனால மூவி பார்க்கிறதுக்குலாம் செம்மையா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், this is a LTPO பேனல். அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி இந்த செல்போன் ஸ்கிரீனை உங்களால டிம் பண்ண முடியும். PWM அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, PWM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பல்ஸ் வித் மாடுலேஷன். அதாவது 2160 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்க செல்போன் ஸ்கிரீனை நீங்க டிஸ்ப்ளே டிமிங் பண்ணிக்கலாம். என்னங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்க செல்போன் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய பிக்சல்ஸால ஒரு வினாடிக்கு 2160 தடவை ஆன் ஆய் ஆஃப் ஆக முடியும் ஒரு வினாடிக்கு. இதனால என்ன யூஸ்னா, உங்க செல்போன் ஸ்கிரீனோட டிஸ்ப்ளே டிம்மிங்க 1 nits வரைக்கும் உங்களால குறைக்க முடியும். இதனால உங்களுக்கு ஃபிளிக்கரிங் ரேட் வந்து குறையும். அதனால ஐ ஸ்ட்ரெயின் வந்து குறையும். நீங்க நைட் டைம் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் வந்து அவ்வளவா கெட்டு போகாது. இது ஒரு நல்ல டெக்னாலஜின்னு சொல்லலாங்க. அண்ட் டிஸ்ப்ளே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 3000 nits வரைக்கும் போகுது பீக் பிரைட்னஸ். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1400 வரைக்கும் கிளாக் ஆகுது. அண்ட் நான் டே லைட்லயும் சரி சன் லைட்லயும் சரி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். விசிபிலிட்டி வந்து சூப்பரா இருந்துச்சு. நீங்க கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, மல்டிமீடியா யூஸ் பண்ணாலும் சரி, போன் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, வாட்எவர் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அண்ட் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 90%. ஏன் அப்படின்னா அந்த செல்போனுக்கு வந்து சின்னும் கிடையாது, பெசலும் கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், this is a flat panel, அட்டர் flat panel, curve panel வந்து கொடுக்கல, with a pixel density of 453 ppi. so கேம் விளையாடுறதுக்கும் படம் பார்க்கிறதுக்கும் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரீன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு பாராமீட்டர் வருதுங்க, which is the refreshing rate. இந்த செல்போன் ஸ்கிரீனை வந்து நீங்க 60 Hz வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா டைரக்ட்டா 144 Hz க்கு ஜம்ப் பண்ணிட்டாங்க, நீங்க 144 Hz வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஆட்டோல போட்டுக்கலாம். சோ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி செல்போனை வந்து refreshing rate சூஸ் பண்ணிக்கும். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து டைனமிக் refreshing rate சப்போர்ட் பண்ணுது. சோ 1 Hz ல இருந்து 144 Hz வரைக்கும் செல்போனை வந்து டைனமிக்கா refreshing rate அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், which is really good. ஏன் சொல்றேன் அப்படின்னா, டைனமிக் refreshing rate வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமென்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பேட்டரி ட்ரைனிங் வந்து கணிசமா குறையும். and நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரி தான், a quality display is not complete without a proper audio system. sadly இந்த செல்போன்ல டால்பி மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆடியோ சிஸ்டமும் உங்க கொடுக்கல. பட் இந்த செல்போன் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் வாங்கி இருக்காங்க, both for wired as well as wireless audio system. and அதே மாதிரி டீப் ஃபீல்ட் அப்படிங்கிற இவங்களோட ஹோம் grown ஆடியோ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நீங்க சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ்லாம் சூஸ் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். பட் ஆடியோ குவாலிட்டி நீங்க குறைச்சு எடை போட்றாதீங்க. ஆடியோ குவாலிட்டி வந்து செம்ம கிறிஸ்பா செம்ம கிளியரா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல செம்ம லவுடா இருந்துச்சுங்க. and coming to the battery, இந்த செல்போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. இது உங்க செல்போனை வெறும் 1/2 மணி நேரத்துல வந்து கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிரும், which is blazingly fast. and சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நீங்க ஒரு மொரட்டு கேமர் அப்படின்னா 6 ல இருந்து 7 மணி நேரம் நீங்க தாராளமா கேம் விளையாண்டுக்கலாம். பட் நீங்க என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் யூசர் அப்படின்னா உங்களுக்கு 1 நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் பேட்டரி தாராளமா நிக்குங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி கொடுத்திருக்காங்க தான் சொல்லணும். ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம், which is the camera system. இந்த செல்போன்ல பின்னாடி 50 மெகா பிக்சல்ல aperture f 1.68 ல ஒரு பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/1.31 inches, ஒரு பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். and இந்த கேமரா ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட், அதே மாதிரி ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோகஸும் சப்போர்ட் பண்ணும். and ரெண்டாவதா 64 மெகா பிக்சல்ல aperture f 2.57 ல ஒரு டெலஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/2.0, அதாவது ஒரு ஹாஃப் இன்ச் சென்சார்னு சொல்லலாம். and சூப்பரான ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த கேமராவும் ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட் and இந்த கேமராவும் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோகஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். and இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்லட்டா, இந்த கேமரா வந்து 3x ஆப்டிகல் ஜூம் வந்து சப்போர்ட் பண்ணுது. and 10x வரைக்கும் சென்சார் லெவல் ஹைபிரிட் ஜூம் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். and இதோட ஃபோக்கல் லெந்த் வந்து 70 mm, really good. and மூணாவதா 50 மெகா பிக்சல்ல aperture f 2.0 ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஃபோக்கல் லெந்த் வந்து 15 mm, really good. and சூப்பரா ஒரு விஷயம் சொல்லட்டா, யார்ட்டி சொல்லிடாதீங்க, இந்த கேமராவும் ஆட்டோ ஃபோகஸ் சப்போர்ட் பண்ணும். and செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல்ல aperture f 2.45 ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/3.0, ஒரு குட்டி சைஸ் சென்சார் தான். பட் ஃப்ரண்ட் கேமராக்கு போதுமானது தான் நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா, எந்த ஒரு கேமராவுமே சும்மா உப்புக்கு சப்பானி கேமராலாம் கொடுக்கல, எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான ஹை குவாலிட்டி கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேமராஸ்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி போட்டோ மோட். போட்டோ மோடுக்குள்ளேயே 3 மோட் இருக்குது, விவிட், டெக்ஸ்சர்ட் அண்ட் நேச்சுரல். இது மூணுல உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மூணுத்தையுமே வந்து IQOO தான் டியூன் பண்ணிருக்காங்களே தவிர தேர்ட் பார்ட்டி லைக் Zeiss வந்து டியூன் பண்ணல. நீங்க 0.6x ல இருந்து 100x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் கொடுக்குறாங்க. அண்ட் 6x வரைக்கும் சென்சார் லெவல் ஜூம் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டிஜிட்டல் ஜூம் தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வைட் ஆங்கிள் எடுத்த போட்டோஸ், அதாவது 0.6x லென்ஸ்ல எடுத்த போட்டோஸ். அவுட்புட் வந்து டீசென்ட்டா இருந்துச்சு. கலர் சென்ஸும் சரி, டைனமிக் ரேஞ்சும் சரி, சூப்பரா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. பட் ஆஸ் யூசுவல்
பிக்சர்ஸ் வந்து நீங்க லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் உடையறத உங்களால தாராளமா பார்க்க முடியும். பட் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வைட் ஆங்கிள் வியூ வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரைமரி கேமரா, அதாவது 1x எடுத்த போட்டோஸ். கிளாரிட்டி வந்து உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு அளவுக்கு மேல ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிக்சலேட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி அப் டு 3x வரைக்கும் நீங்க ஆப்டிக்கலா ஜூம் பண்ணி எடுக்கிற எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சு. கலர் சைஸும் சரி, டைனமிக் ரேஞ்சும் சரி, சொல்லவே தேவையில்ல, ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வழக்கம் போல எல்லா செல்போன்ஸ் மாதிரியும் அந்த ஆப்டிக்கல் ஜூம் ரேஞ்சை நீங்க தாண்டின உடனே கிளாரிட்டி வந்து அப்படியே டீட்டோரேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஈவன் 20xக்கு மேல நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கலர் சைன்ஸே வந்து கொஞ்சம் கொதம் தான் இருக்குதுங்க. நான் எல்லா ஜூம் ரேஞ்சஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேமராஸோட ஃபுல் சென்சார் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா யூ ஹேவ் டு யூஸ் தி HD photo mode. இந்த மோட்ல 0.6x, 1x, 2x and 3x வரைக்கும் உங்களால ஆப்டிகலா ஜூம் பண்ணி HD போட்டோஸ் எடுக்க முடியும், which is really good. பட் இந்த 3 கேமராஸோட HD அவுட்புட்டை கம்பேர் பண்ணும்போது பிரைமரி கேமரால எடுத்த அவுட்புட் வந்து பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. போட்டோஸ்லாம் கிளாரிட்டி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. பர்టిక్యులரா நீங்க க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட்லாம் அதை ஷூட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு உங்க ஹார்ட்ஸ் கண்டென்ட்க்கு பிக்சல் உடையாம நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். டைனமிக் ரேஞ்ச் சொல்லவே வேண்டாம், வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. எல்லா ரேஞ்சஸ் ஆஃப் ஷேட்ஸையும் உங்களால பார்க்க முடியும். So HD mode is fantastic. And coming to the macroல வந்து உங்களால 1x ல இருந்து 3x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, மேனுவலா ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட் பண்ணியும் பேக்ரவுண்ட பிளர் பண்ணி உங்களால மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும், which is unbelievable. மேக்ரோ போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. பட் கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க, அதை பத்தி சொல்லவே தேவையில்ல. பிக்சர்ஸ்ல எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இருந்துச்சு. இதை வந்து மேக்ரோ ஷாட்ஸ்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபிகேஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாப்பாவோட கண்ணெல்லாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு மேக்னிஃபை பண்ணி இந்த போட்டோ எடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்க. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர்ஸ் வந்து கொஞ்சம் மியூட்டா இருக்கே தவிர மிச்சபடி அவுட்புட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் கமிங் டு தி போர்ட்ரேட்ஸ் பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இட் இஸ் ஆசம். அண்ட் வழக்கம் போல இங்கேயும் உங்களால 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணி போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும், which is really good. எக்கச்சக்கமா ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, எக்கச்சக்கமா ஸ்டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆப்பர்ச்சர் வந்து 0.95 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட பிளர் பண்ணி உங்களால ஷாட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் எல்லா ஜூம் ரேஞ்சஸ்லயும் கன்சிஸ்டன்ட்டா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பர்టిక్యులரா ஸ்கின் டோன் வந்து செம நேச்சுரலா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டோஸ்லாம் பாருங்களேன், ஸ்கின் டோன் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா, நேர்ல நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்குதா. அண்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருந்துச்சு. இந்த சின்ன பிசர்லாம் வந்து வரவே இல்லை. அதே மாதிரி பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் சினிமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் சொல்லட்டா, இன்டோர் போர்ட்ரேட்ஸ்மே பாருங்களேன் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்பா வந்து அவங்க ஸ்கூலுக்குள்ள வச்சு நான் போட்டோ எடுத்திருந்தேன். போட்டோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க, கொஞ்சம் கூட ஆர்டிஃபெக்ட் எஃபெக்டே வரலங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அண்ட் பை த வே மீட் மிஸ்டர் ரமேஷ், ஓனர் ஆஃப் YALU மொபைல் குரூப்ஸ். இது வந்து அவருக்கே தெரியாம எடுக்கப்பட்ட கேண்டிட் போட்டோஸ். எவ்வளவு கிளியரா எவ்வளவு நேச்சுரலா இருக்கான்னு பாத்தீங்களா. அண்ட் கமிங் டு தி ஃப்ரண்ட் போர்ட்ரேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கின் டோன்லாம் சூப்பரா ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனா இருக்கட்டும், சப்ஜெக்ட் டிடெக்ஷனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை தவிர. பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்ல. நீங்க லைட்டா ஜூம் பண்ணா கூட பிக்சல்ஸ் உடையறத உங்களால தாராளமா பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்க ஜூம் பண்ணும்போது சிவியரா ஆர்டிஃபெக்ட் எஃபெக்ட் வரத உங்களால தாராளமா நோட்டீஸ் பண்ண முடியும், which is slightly disappointing கிடையாது, சூப்பர் டிசப்பாயிண்டிங்னு சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த செல்போன்ல ஷூட் பண்ணப்பட்ட 8K at 30 fps வீடியோ செம்ம கிளியரா இருந்துச்சு, செம்ம டீடைல்ஸ் இருந்துச்சு. கலர் சைன்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், IQOO வந்து பட்டைய கிளப்பிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா, வீடியோ வந்து ஸ்மூத்தாவே இல்ல, ஒரு மாதிரி ஜிட்டரியா இருக்கா, ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்குதா, உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா. ஆனா அது மட்டும் கிடையாதுங்க, ஷட்டர் ரோலிங் எஃபெக்ட் வந்து சிவியராவே உள்ள வருது. இந்த செல்போன்ல நீங்க 8K வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படின்னா பெட்டர் ஷூட் ஆன் நான் மூவிங் சப்ஜெக்ட். அப்படி இல்லைன்னா நீங்க மூவ் பண்ணாம ஸ்டாட்டிக்கா நின்னு ஷூட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4K at 60 fps ல ஷூட் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் வீடியோ. உண்மையை சொல்லணும்னா லாங் ரேஞ்சில் எடுத்த வீடியோஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மியூட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியுதா, அதே மாதிரி பிக்சல்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் ஷேட் ஆகி கொஞ்சம் கொதன்னு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா. இதே தாங்க வைட் ஆங்கிள் ஷூட் பண்ணப்பட்ட 4K at 60 fps வீடியோக்கும். வைட் ஆங்கிள் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை குறையே சொல்ல முடியாது. பட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கும் அப்படிதான் தோணும் நான் நினைக்கிறேன். பட் ஒரு நிமிஷம், நீங்க மிட் ரேஞ்சிலையும் க்ளோஸ் ரேஞ்சிலையும் ஷூட் பண்ண 4K at 60 fps வீடியோ எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்ச்
ரேஞ்சா இருக்கட்டும், கலர் சயின்ஸா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வீடியோஸ்லாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா ஷார்ப்பா இருந்துச்சுங்க. முக்கியமான விஷயம், இப்போ இந்த க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ண 4K வீடியோ நீங்களே பாருங்களேன், எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. வீடியோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான வீடியோ ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்க. நீங்க க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ்லாம் இந்த செல்போனை வச்சு ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சினிமேட்டிக் வீடியோ மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் கமிங் டு தி ஸ்டெபிலிட்டி, இந்த செல்போன்ல உங்களால 1080p at 60 fps ல ஸ்டேபிள் வீடியோ வந்து உங்களால ஷூட் பண்ண முடியும். ஸ்டெபிலிட்டி வந்து வேற லெவலுங்க. நீங்க நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, குட்டிக்கர் அடிச்சாலும் சரி, ஒரு சின்ன ஜெர்க்கு கூட ஃபுட்டேஜ்க்குள்ள வரல. வீடியோ வந்து செம்ம செட்டில் டவுன் ஆயிருந்துச்சு. பட் எங்க பிரச்சனைனா வீடியோ கிளாரிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. வீடியோ ப்ராசஸிங் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. வீடியோல எந்த இடத்துலயுமே ஷார்ப்னஸ் என்னால பார்க்க முடியல. நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலிட்டிக்கும் அல்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்கும் நோ ஸ்டெபிலிட்டிக்கும் சைடு பை சைடு வந்து கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன். நீங்களே பாருங்களேன். அண்ட் இந்த செல்போன்ல ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பொக்கா வீடியோ வந்து உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் வந்து சூப்பர்பா சினிமேட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆஃப் போன்ஸ், இந்த செல்போன்ல இந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அண்ட் வீடியோ வந்து 1080p at 30 fps ல ரெக்கார்ட் ஆகறனால கிளாரிட்டி வந்து டீசென்ட்டா இருந்துச்சு. 4K அளவுக்கு ஷார்ப்பா சூப்பர் கிளாரிட்டியா இல்லாட்டியும் ஒரு சூப்பரான டீசென்ட்டான வீடியோ வந்து கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இந்த செல்போனோட ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் உங்களால 1080p at 30 fps ல ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். வீடியோ கிளாரிட்டி வந்து டீசென்ட்டா இருந்துச்சு. அண்ட் விதவிதமான ஃபில்டர்ஸை இந்த மாதிரி அப்ளை பண்ணி உங்களால சினிமேட்டிக் வீடியோ வந்து ஆன் ஸ்பாட்ல ஷூட் பண்ண முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த செல்போன்ல ஷூட் பண்ணப்பட்ட 4K at 30 fps டைம் லாப்ஸ் வீடியோ. வீடியோல எக்கச்சக்கமா டீடைல்ஸ் இருந்துச்சு. அண்ட் வீடியோட கிளாரிட்டியுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமான விஷயம், வீடியோ ப்ராசஸிங் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. உங்களால ப்ரொஃபஷனல் டைம் லாப்ஸ் இந்த செல்போனை வச்சு ஷூட் பண்ண முடியும் இந்த மாதிரி. அண்ட் கமிங் டு தி ஃப்ரண்ட் கேமரா, இந்த செல்போனோட ஃப்ரண்ட் கேமராவை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மொக்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்க பிரைமரி வீடியோவும் சரி, ஃபில்டர் வீடியோவும் சரி, பொக்கா வீடியோவும் சரி, இல்ல என்ன வீடியோ இருந்தாலும் சரி, உங்களால 1080p at 30 ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஆனா அது மட்டும் கிடையாது, அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் அப்படின்னு ஒரு மோடே ஃப்ரண்ட் கேமரால கிடையாது. சோ 1080p at 30 fps ல ரெக்கார்ட் ஆகறனால கிளாரிட்டியும் சரி, கலர் சென்ஸும் சரி கொஞ்சம் டீசென்ட் தான், சூப்பர்லாம் சொல்ல முடியாதுங்க. அண்ட் கமிங் டு தி ஸ்லோ மோஷன் வந்து இந்த செல்போன்ல ரொம்ப சிம்பிள்ங்க. 1080p and 720p ரெண்டு ரெசல்யூஷன்ஸ்லயும் உங்களால 240 fps and 120 fps இந்த ஃப்ரேம் ரேட்ல மட்டும் ஷூட் பண்ண முடியும். சோ டோட்டலா உங்களுக்கு 4 காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் வழக்கமா உங்களுக்கே தெரிஞ்சது தான், 720p கம்பேர் பண்ணும்போது 1080p கிளாரிட்டி வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லா ரெசல்யூஷன்ஸ்லயுமே வீடியோ ப்ராசஸிங் வந்து சூப்பரா ஸ்மூத்தா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே ஒரு ஹிக்கப்போ ஃப்ரேம் லாகோ என்னால நோட்டீஸ் பண்ணவே முடியல. சோ நான் நாளைக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்க. பட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த செல்போன்ல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்லோ மோஷன் வேணும்னா பெட்டர் ஷூட் அட் தி ப்ரோ மோட். ப்ரோ மோட்ல நீங்க 8K லயும் ஷூட் பண்ணிக்கலாம், 4K லயும் ஷூட் பண்ணிக்கலாம். பட் 1080p வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரேம் ரேட் பாத்தீங்கன்னா 240 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான வீடியோ தாங்க கிடைக்கும். பட் அந்த வீடியோவை நீங்க எடிட்டிங்ல போய் ஸ்லோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வீடியோவை எந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணி பார்த்து ரசிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நைட் மோட்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ். நைட் மோட் பொறுத்த வரைக்கும் அது பில்டிங்ஸா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், கிளவுட்ஸா இருக்கட்டும், ஸ்கைஸா இருக்கட்டும், ஈவன் ஸ்டார்ஸா கூட இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மால் வந்து சூப்பரா கேப்சர் பண்ணிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டோவை பாருங்களேன், இந்த ட்ரீஸோட லீவ்ஸ் கூட கிரீன் கலர்ல தெரியுது. உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஏன்னா இலையோட கலர் பச்சை கலர்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் நிறைய செல்போன்ஸ் பாத்தீங்கன்னா இதே வந்து கருப்பு கலர்ல தான் கேப்சர் பண்ணும். பட் நம்மால் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல சூப்பரா கேப்சர் பண்ணிருக்குது. அண்ட் நைட் மோட்ல நிறைய லெகசி ஃபில்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்க போட்டோஸ் எடுக்கும் பொழுது வேற லெவல் அவுட்புட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது மட்டும் கிடையாது, நான் வந்து ஆஸ்ட்ரோ மோட், சூப்பர் மூன் மோட் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், நான் மூணை வந்து எவ்வளவு க்ளோஸரா போய் ஷூட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? பட் எனக்கு என்னமோ இது வந்து ஒரு சிமுலேட்டட் பிக்சர் மாதிரி தான் தோணுது. பட் வாட் எவர், இதை வந்து நீங்க ஒரு ஃபன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் நைட் டைம்ல வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணி நிறைய போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணேன். அவுட்புட் உண்மையிலே நான் நினைச்ச மாதிரி நல்லா வந்துருந்துச்சு. பர்டிகுலரா அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா நைட் டைம்ல வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிருந்துச்சு. பட் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிக்சர்ஸ் வந்து லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் உடையறத உங்களால தாராளமா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே உள்ள வருது. பட் வாட் எவர், இந்த மாதிரி ஒரு நல்ல டார்க்கான நைட் டைம்ல இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்க முடிஞ்சதுக்கே வந்து நம்ம IQOO பாராட்டணும். அண்ட் ஃப்ரண்ட் போர்ட்ரேட்லயுமே பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன் ஃபிளாஷ் அடிச்சு நைட் டைம்ல வந்து போட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணேன். பிக்சர்ஸ் நல்லா டீசென்ட்டா வந்துருந்துச்சு, நல்லா பிரைட்டா வந்து இருந்துச்சு. பட் நீங்களே பாருங்களேன், லைட்டா ஜூம் பண்ணா கூட பிக்சல்ஸ் வந்து பயங்கரமா ஆகுது. அண்ட் ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் சொல்லவே வேண்டாம், சிவியரா வந்து உள்ள வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வந்து பகல்லே ஆவரேஜ் தான், நைட் டைம்ல சொல்லவே தேவையில்லைங்க. அண்ட் அதே மாதிரி லாங் எக்ஸ்போஷர் வந்து நானும் பாப்பா வந்து ட்ரை
பண்ணி விளாண்டு பார்த்தோம். வழக்கம் போல அந்த கிராஃபிட்டி எஃபெக்ட்டை சூஸ் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணோம். டக்குன்னு பிக்சர்ஸை பார்த்தோன்னே பயங்கர கிளாரிட்டியாக சூப்பராக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். பட் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நாய்ஸ் உள்ள வரதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும், which is slightly disappointing for me. ஓகே, இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. இந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இருப்பீங்க. பட் ஏன் வேலை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூஆர் அ கேமர், எனக்கு கேம் மட்டும் போதுங்க, நல்ல ஒரு டிஸ்பிளே வேணும், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் வேணும், நல்ல ஆடியோ சிஸ்டம் வேணும், நல்ல நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா இந்த செல்ஃபோனை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். பட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், கேமரா வேணும், இல்லைனா கேமரா மட்டும் சூப்பராக வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த செல்ஃபோனை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக Vivo X100 வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா Vivo X100ம் இந்த செல்ஃபோனும் 100% சேம் தான். கேமரா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், Vivo X100ல வந்து ஜெய்ஸ் இருக்கும், இதில் வந்து ஜெய்ஸ் இருக்காது, அவ்வளோதான். ஓவரால் எனக்கு கேமரா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் காசு கூட போட்டு Vivo X100 வந்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் கேமரா அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் பாஸ், நான் வந்து ப்ரொஃபஷனல் கேமர், பயங்கரமாக கேம்லாம் விளையாடுவேன் அப்படின்னா அந்த காசை மிச்சம் பிடிச்சி இந்த செல்ஃபோனை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ சீரீஸ்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அட்லன்ஸ் பாய் ஃப்ரம் மனோஜ்.